இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்? பேங்கிங் அவேர்னஸ்ல பேங்கிங் சிஸ்டம் எப்படி இந்தியால இவால்வ் ஆச்சு, எவல்யூஷன் ஆஃப் தி பேங்கிங் சிஸ்டம் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பேங்கிங்கோட இவல்யூஷன்ல 2 ஃபேஸ் இருந்துச்சுங்க. ப்ரீ இண்டிபெண்டன்ஸ் ஃபேஸ், நம்மளுக்கு வந்து இண்டிபெண்டன்ஸ் கிடைக்கிறதுக்கு முன்னாடி என்னென்ன பேங்க்ஸ் வந்துருந்துச்சு, அதுக்கப்புறம் போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் என்ன விஷயங்கள்லாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எவல்யூஷன் ஆஃப் பேங்கிங்கை 2ஆ பிரிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இண்டிபெண்டன்ஸ்க்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் வந்த பேங்க் பேர் வந்து பேங்க் ஆஃப் ஹிந்துஸ்தான். இதோட இயர் வந்து 1770. ரெண்டாவது வந்து ஜெனரல் பேங்க் ஆஃப் இந்தியா. இதோட இயர் வந்து 1786. பேங்க் வந்து கமர்ஷியல் பேங்க். இதோட இயர் வந்து இந்த அவுது கமர்ஷியல் பேங்க் தான் இந்தியன்ஸால கவர்ன் பண்ணப்பட்ட அட்மினிஸ்டர் பண்ணப்பட்ட ஃபர்ஸ்ட் பேங்க். இந்தியன்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் இந்த பேங்கை யூஸ் பண்ணி தான் லோன்ஸ்லாம் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சாங்க. இந்த 3 பேங்க்கும் இண்டிபெண்டன்ஸ்க்கு முன்னாடி இருந்துச்சு. அது போக இப்போ இந்தியா வந்து இப்போ இப்படி இருக்கு, டயக்ராம் தாங்க இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த இந்தியாவை இவங்க வந்து ரூலிங் ஈஸியா பண்ணணும் அப்படின்றதுக்காண்டி பிரசிடென்சிஸ், அதாவது மாகாணங்கள் அப்படின்னு சொல்லி பிரிச்சிருந்தாங்க. இப்போ எப்படி பிரிச்சிருந்தாங்கன்னா, இந்த ஈஸ்ட் ஃபுல்லாவுமே பெங்கால் பிரசிடென்சி, கல்கட்டா பிரசிடென்சி, எப்படியாவது சொல்றேன். இந்த சவுத் ஃபுல்லாமே மெட்ராஸ் பிரசிடென்சி. இந்த பக்கம் இருக்கு இல்லையா வெஸ்ட், இது ஃபுல்லாமே பாம்பே பிரசிடென்சி. ஸோ இந்த ஒவ்வொரு பிரசிடென்சிக்கும் ஒரு பேங்க் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் பேங்க் வந்து இங்க கல்கட்டால வந்ததுதான். இது வந்து அது வந்து பேங்க் ஆஃப் கல்கட்டா அப்படின்னு இருந்துச்சு. இருந்துச்சுன்னா 1806ல அதை ஸ்டார்ட் பண்ணாங்க. லேட்டர் ஆன் இத 1809ல பேங்க் ஆஃப் பெங்கால் அப்படின்னு பேர் மாத்திட்டாங்க. ஓகேங்களா? அடுத்தது வந்தது வந்து நம்மளோட பாம்பே பேங்க், பேங்க் ஆஃப் பாம்பே. இதோட இயர் வந்து 1840. மெட்ராஸ், பேங்க் ஆஃப் மெட்ராஸ் 1840. இப்போ வரைக்கும் நீங்க இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஹிந்துஸ்தான் பேங்க், இந்தியாவோட பேரு ஹிந்துஸ்தானம். ஃபர்ஸ்ட் அதனால ஹிந்துஸ்தான் பேங்க்னு ஆரம்பிச்சிருக்காங்க. ஹிந்துஸ்தான்றது ஒரு ஜெனரலான நேம். ஸோ ஜெனரல் பேங்க் ஆஃப் இந்தியா ரெண்டாவது வந்தது. அவுத் கமர்ஷியல் பேங்க் அப்படின்றது இந்த இடத்துல சென்ட்ரல்ல இருக்கு. ஸோ ஜெனரல் அடுத்து சென்ட்ரல் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதனால அவுத் கமர்ஷியல் பேங்க் வந்திருக்கு. ஸோ பேங்க் ஆஃப் ஹிந்துஸ்தானோட இயர் வந்து 1770. 1600ஸ்ல தாங்க பிரிட்டிஷ் இந்தியாவுக்கு வராங்க. அதுக்கடுத்து 1770ல இருக்கு. ஜெனரல் பேங்க்கும் 1700 தான். அதுல ஒரு 16 இயர்ஸ் கழிச்சு 86. சவுத் கமர்ஷியல் பேங்கோட இயர் வந்து தெரியலங்க. அதுக்கப்புறம் பிரசிடென்சி பேங்க்ஸ் 1809, 40, 43. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் நார்த் ரெண்டையும் ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் மெட்ராஸ் வராங்க. இது போக வேற என்னென்ன பேங்க்ஸ் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வரைக்கும் நடைமுறையில இருக்கிற பேங்க் வந்து அலகாபாத் பேங்க். அலகாபாத் பேங்க் தாங்க ஃபர்ஸ்ட் பேங்க் இந்தியன்ஸால வந்து செட்டப் பண்ணாங்க. இந்தியன்ஸே ஃபுல்லா, முதல்ல வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் மட்டும் இந்தியன்ஸ் பார்த்தாங்க. இந்த பேங்கை உருவாக்குனதே இந்தியன்ஸ் தான். எந்த இயர்னா 1865. அதுக்கடுத்து பஞ்சாப் நேஷனல் பேங்க், அது வந்து 1894. இதுல கேபிட்டல், அதாவது இன்வெஸ்ட்மெண்ட்டுமே இந்தியன்ஸ் தான் போட்டிருப்பாங்க. பஞ்சாப் நேஷனல் பேங்க் தான் ஃபர்ஸ்ட் பேங்க், அதுல இன்வெஸ்ட்மெண்ட்டுமே இந்தியன்ஸ். ஓகேங்களா? இன்னொரு இதுல இம்பார்ட்டன்டான பாயிண்ட் வந்து நம்ம லாலா லஜபத் ராய், நம்ம வந்து பஞ்சாபின் சிங்கம் அப்படின்னு படிச்சிருக்கோம். ஸோ லாலா லஜபத் ராய் தான் இதோட ஃபர்ஸ்ட் அக்கௌண்ட் ஹோல்டர், பேங்க்ல ஃபர்ஸ்ட் அக்கௌண்ட் ஹோல்டர். ஓகேங்களா? ஸோ இப்போ இண்டிபெண்டன்ஸ்க்கு ஸ்ட்ரகிள் நடந்துட்டு இருக்கு. அந்த பீரியட்ல அதுல என்னென்ன பேங்க்லாம் இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது 1913 வரைக்கும். இப்போ நீங்க ஹிஸ்டரி எடுத்து பாத்தீங்கன்னா, வங்க பிரிவினை அப்படின்னு ஒண்ணு படிச்சிருப்பீங்க, பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால். அது வந்து 1906ல நடந்திருக்கும். 1911ல டெல்லி தர்பார் நடந்திருக்கும். இந்த ஹிஸ்டாரிக் ஈவெண்ட்ஸ் நான் எதுக்கு சொல்றேன்னா உங்க ஞாபகம் வச்சுக்கிறேன். ஸோ இந்த பீரியட்ஸ்ல எல்லாம் பேங்க் வந்து ஓபன் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து பேங்க் ஆஃப் பரோடா, பேங்க் ஆஃப் இந்தியா. சரிங்களா?
அதுக்கப்புறம் கனரா பேங்க். அது வந்து கார்ப்பரேஷன் பேங்க். இது எல்லாமே இப்பயும் நடைமுறையில இருக்கு இல்லையா? இது எல்லாமே 1906ல ஓபன் பண்ணுறீங்களா? அதுக்கப்புறம் 1908 அதுல என்ன பேங்க் இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா பேங்க் ஆஃப் பரோடா இருந்துச்சு. அடுத்தது வந்து என்ன இருந்துச்சுன்னா சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா 1911. ஸோ இந்த 5 பேங்க்கும் 1913க்குள்ள ஓபன் பண்ணப்பட்ட பேங்க். ஸோ இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரு ஷார்ட்கட் சொல்லித்தரேன். பிசிசி, அதாவது பிசிசி நியூஸ் தெரியும் இல்லையா? பிசிசி சென்ட்ரல் இந்தியால இருக்குன்னு போய் இல்ல புருடா விடுறாங்க. ஒரு கோட் வேர்டு நான் வச்சிருக்கேங்க. இந்த பிசிசி எல்லாமே 1906ல பண்ணப்பட்ட பேங்க், அதாவது பேங்க் ஆஃப் இந்தியா. ஃபர்ஸ்ட் இந்தியா பத்தி நம்ம பேசுறோம். ஸோ இந்தியா, கனரா பேங்க், கார்ப்பரேஷன் பேங்க். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இது வந்து சென்ட்ரல் இந்தியால இருக்கு அப்படின்னா இது அடுத்த இயர் வராது. புருடா தான் பேங்க் ஆஃப் பரோடா. ஸோ பரோடா தான் நம்மளுக்கு என்ன தெரியும்? 1908ன்னு தெரியும். சென்ட்ரல் இந்தியான்றது 1911. இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த இது ஷார்ட்கட்டை ஃபாலோ பண்ணுங்க, இல்லைன்னா வேண்டாம். இப்போ இந்த ஒரு லெசன் மட்டும் கொஞ்சம் இயர்ஸ் படிக்கிற மாதிரி இருக்கும். அடுத்தது 1931ல விஜயா பேங்க். அடுத்தது 1935ல பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா. அடுத்தது ஏன் இந்த பேங்க்ஸ் எல்லாம் ஃபெயிலியர் ஆச்சு? நிறைய பேங்க்ஸ் வந்து இப்போ ரன்னிங்ல இல்ல. இதை தாண்டி மொத்தம் 431 பேங்க்ஸ் கிட்ட ஏதோ இருந்துச்சுன்னு சொல்றாங்க. ஸோ இந்த பேங்க்ஸ் எல்லாம் இப்போ நடைமுறையில இல்ல. ஏன் இல்லை அப்படின்னா அக்கௌண்ட் ஹோல்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களாம் நிறைய ஃப்ராட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேங்கை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இன்னொன்று வந்து டெக்னாலஜி நிறைய இல்லை, கரெக்டுங்களா? அப்போ மெஷின்ஸ்லாம் அப்போ நிறைய இல்லை, டெக்னாலஜி இல்லை. அதனால மேன் பவர் வச்சு படிச்சவங்களை வச்சு வேலை வாங்குறது கஷ்டம், படிச்சவங்க கிடைக்கிறதே கஷ்டம், அந்த மாதிரி இருந்துச்சு. அதே மாதிரி குட் லோனுக்கும் பேட் லோனுக்கும் பிரிக்க தெரியல. எது குட் லோன் எது பேட் லோன் அப்படின்னு அவங்களால பண்ண முடியல. மிஷின்ஸ் டெக்னாலஜி இல்லாதனால நிறைய ஹியூமன்ஸ் போட்டு வேலை செய்யணும், அவ்வளவு தூரம் எஜுகேட் பண்ணவங்க எல்லாம் இருக்க மாட்டாங்க. ஸோ ஹியூமன் எரர்ஸ் வந்து ஜாஸ்தி இருந்துச்சு. மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ் வந்து கம்மியா இருந்துச்சு. அடுத்தது மணி லெண்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, கந்து வட்டி கொடுக்குறவங்க, இவங்களோட ஆதிக்கம் வந்து ஜாஸ்தி இருந்துச்சு. அதே மாதிரி மக்களுக்கு முதல்ல அவேர்னஸே இல்லைங்க. இந்த மாதிரி பேங்க்னு ஒண்ணு இருக்கு, அங்க போய் நம்ம லோன்லாம் வாங்கலாம், டெபாசிட்லாம் பண்ணி வைக்கலாம் அப்படின்ற பேங்கிங் அவேர்னஸே வந்து மக்களுக்கு இல்லை. ஸோ இதெல்லாம் தான் மேஜர் ரீசன்ஸ் நிறைய பேங்க் வந்து க்ளோஸ் பண்ணிட்டு போறது. ஸோ அடுத்தது நம்ம பார்க்க போறது வந்து ஆர்பிஐ. ஆர்பிஐயோட ஹிஸ்டரி. ஆர்பிஐ எதோட பரிந்துரைக்கு கீழே வந்தது அப்படின்னா ஆன் ரெக்கமெண்டேஷன் ஆஃப் ஹில்டன் யங் கமிஷனுங்க. ஹில்டன் யங்னு ஒருத்தவர் அதான் ஹெட். அவர் கீழே ஒரு கமிட்டி போட்டு இந்த மாதிரி நம்ம வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு வரலாம் அப்படின்னு பரிந்துரை வருது. அது படி ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1934 பாஸ் பண்ணி 1935ல பேங்கை ஓபன் பண்றாங்க. ஓகேங்களா? இந்த பேங்க் வந்து ரிசர்வ் பேங்க் நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு, அது நம்ம அடுத்தடுத்த லெசன்ல படிப்போம். இப்போ எல்லா பேங்க்குக்கும் கடன் கொடுக்கறது ரிசர்வ் பேங்க் தான். கவர்மெண்ட்டுக்கே ஏதாவது பணம் வேணும்னா கொடுக்கறது ரிசர்வ் பேங்க் தான். சரிங்க. அதுக்கப்புறம் இப்ப நம்ம வந்து என்னென்ன பார்த்துட்டோம்னா இண்டிபெண்டன்ஸ்க்கு முன்னாடி என்ன பேங்க் இருந்துச்சு, இண்டிபெண்டன்ஸுக்கு அந்த இண்டிபெண்டன்ஸ் ஸ்ட்ரகிள் அப்போ என்னென்ன பேங்க்ஸ் வந்துச்சுன்னு சொல்லிட்டோம். இப்போ இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் 1947க்கு அப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னா 2 இம்பார்ட்டன்டான விஷயம் வந்து நடந்திருக்கோங்க. ஒன்று வந்து நேஷனலைசேஷன் ஆஃப் பேங்க்ஸ். இப்பெல்லாம் பேங்க்ஸ் வந்து நிறைய அந்தந்த ஊர்ல இருந்த ராஜா இந்த மாதிரி வந்து ஓபன் பண்ணி மக்களுக்கு பேங்க்ஸ் வச்சிருந்தாங்க. அதெல்லாம் வந்து கவர்மெண்ட் வந்து எடுத்துக்குச்சு, அதுதான் நேஷனலைசேஷன். அதுக்கப்புறம் வந்து எல்பிஜி, ஓகேங்களா, அதான் லிபரலைசேஷன், பிரைவேடைசேஷன், குளோபலைசேஷன், இந்த விஷயம் வந்து நடந்துச்சு. ஸோ இந்த ரெண்டு வந்து ரொம்ப ஹிஸ்டாரிக்கான விஷயம். ஸோ நேஷனலைசேஷன் எப்போல்லாம் நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1949ல ஆர்பிஐ நேஷனலைஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா?
1955ல எஸ்பிஐ உருவாயிருக்கும். அடுத்து 1969ல ஒரு 14 பேங்க்ஸை வந்து நேஷனலைஸ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் 1980ல ஒரு 6 பேங்க்ஸை நேஷனலைஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ நேஷனலைசேஷன் இந்த 4 வருஷங்கள் வந்து நேஷனலைசேஷன்ல ரொம்ப முக்கியம். அடுத்து இது எல்பிஜி. எல்பிஜினா என்ன சொல்லியிருக்கோம்? லிபரலைசேஷன். லிபரலைசேஷன் அப்படின்னா என்னன்னா, இந்த எல்பிஜி எப்போ கொண்டு வந்தாங்கன்னா 1991ல தான் கொண்டு வருவாங்க. லிபரலைசேஷன் அப்படின்னா லிபரல்னா என்னங்க? தளர்வு. ஸோ நிறைய ரூல்ஸை வந்து ரிலாக்ஸ் பண்றாங்க. ஸோ முதல்ல நம்ம இந்தியா வந்து ஒரு க்ளோஸ்ட் எக்கானமியா இருந்துச்சுங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்க வந்து எக்ஸ்போர்ட்டும் பண்ண மாட்டாங்க, இம்போர்ட்டும் பண்ணிக்க மாட்டாங்க. ஸோ தன்னிறைவா, அதாவது அவங்க உற்பத்தி பண்றத அவங்களே அதை யூஸ் பண்ணிக்கிருவாங்க, கன்சியூமும் பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி இருந்துச்சு. ஓப்பன் எக்கானமி அப்படின்னா இந்த மாதிரி அதர் கண்ட்ரிஸோட நம்ம ட்ரேட் பண்ணுவோம், அதுதான் ஓப்பன் எக்கானமி. ஸோ க்ளோஸ்ட் எக்கானமில இருந்து ஓப்பன் எக்கானமியா மாறினாங்க, அதுதான் லிபரலைசேஷன். ஸோ நிறைய ரூல்ஸை ரிலாக்ஸ் பண்ணதுனால ஃபாரின் கண்ட்ரீஸ்ல இருந்து நம்மள்ட்ட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாங்க. நம்மளும் அதுக்கேற்ற மாதிரி ப்ரொடக்ஷன்லாம் இன்க்ரீஸ் பண்ணி செஞ்சு அவங்களுக்கு எக்ஸ்போர்ட் பண்றோம். நம்மளுக்கு தேவையானதை அவங்கள்ட்ட இம்போர்ட் பண்றோம். இந்த மாதிரியான ஒரு ட்ரேடு வந்து நடக்க ஆரம்பிச்சிச்சு. இதெல்லாம் வந்து ரிலாக்ஸேஷன் ஆஃப் ரூல்ஸ்னால நடந்தது, அதுதான் லிபரலைசேஷன். அப்புறம் கவர்மெண்ட் வந்து நிறைய லோடு இழுத்துட்டு இருந்துச்சு, கரெக்டுங்களா? நிறைய விஷயங்கள் எல்லாமே கவர்மெண்ட் தான் பார்த்துட்டு இருந்துச்சு. இப்ப வந்து முக்காவாசி இதை பிரைவேட்டுக்கு கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அதனால பிரைவேட்ல நிறைய இன்வெஸ்டர்ஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ணாங்க. அப்ப ஒரு கம்பெனி எடுத்துக்கிட்டோம்னா 51% ஆஃப் த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து கவர்மெண்டோடதா இருந்தா அது கவர்மெண்ட் கம்பெனி. இல்ல 51% வந்து, அதாவது மோர் தென் ஹாஃப் வந்து பிரைவேட்டா இருந்தா அது பிரைவேட் கம்பெனி. ஸோ பிரைவேட் மேனேஜ்மெண்ட்ஸ் எல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அடுத்து குளோபலைசேஷன். இதுனா இந்த மாதிரி நம்ம ரிலாக்ஸ் பண்ணதுனால, ட்ரேடு வந்து மித்த கண்ட்ரிஸோட வச்சதுனால குளோபல் பிரசன்ஸ், அதாவது நம்மளோட ப்ராடக்ட்ஸ் வேர்ல்டு முழுதும் போக ஆரம்பிச்சிச்சு. வேர்ல்டு முழுதும் நம்மளுக்கு தேவையானதை நம்ம எடுத்துக்கவும் ஆரம்பிச்சோம். அதுதான் குளோபலைசேஷன், உலகமயமாக்குதல். சரிங்களா? இந்த விஷயம்லாம் எதுக்கு நடக்குது அப்படின்னா நம்மளோட எக்கானமிய வளர்க்கறதுக்காண்டி, எக்கானமி growth ஆகுறதுக்காண்டி. சரிங்க, இப்ப ஆர்பிஐ ஓட இதை பார்த்தாச்சு. எஸ்பிஐயோட ஹிஸ்டரிய பார்க்கலாம். எஸ்பிஐ எப்படி உருவாச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். 3 பிரசிடென்சி பேங்க்ஸ் பார்த்தோம் இல்லையா? இந்த இடத்துல பெங்கால், பேங்க் ஆஃப் பெங்கால், பேங்க் ஆஃப் பாம்பே, பேங்க் ஆஃப் மெட்ராஸ், இது 3மே மெர்ஜ் பண்றாங்கங்க. இத 3ஐயும் ஒரே பேங்கா மாத்துறாங்க. எப்போ? 1921ல. அந்த பேங்க் பேர் வந்து என்னதுன்னா இம்பீரியல் பேங்க் ஆஃப் இந்தியா. சரிங்களா? அந்த இதுல வந்து இது பண்றாங்க. அடுத்தது இந்த இம்பீரியல் பேங்க்ல இருந்து என்ன பண்றாங்க? ரூரல் கிரெடிட்டுக்கு கொடுக்கணும், அதாவது வில்லேஜ்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் லோன் கொடுக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்? அவங்களுக்கு எப்படி லோன் வாங்க வைக்கிறது, அவங்களுக்கு எப்படி பேங்கிங் சர்வீசஸ் எல்லாம் கொண்டு போய் கொடுக்கறது அப்படின்னு தெரியல. அப்போ ஒரு கமிட்டி போடுறாங்க. அந்த கமிட்டி பேர் வந்து ஆல் இண்டியா ரூரல் கிரெடிட் சர்வே கமிட்டி. ஓகேங்களா? இந்த கமிட்டி வந்து என்ன சொல்லுது அப்படின்னா, ஒவ்வொரு ஸ்டேட்லயும், ஸ்டேட்னா இப்ப இருக்கிற ஸ்டேட் இல்லைங்க, அப்ப வந்து ஒவ்வொரு ராஜா ரூல் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க இல்லையா, அவங்கெல்லாம் ஒரு பேங்க் வச்சிருக்காங்க அப்படின்னா அந்த பேங்க் அப்படியே ஓடட்டும். அப்படி பேங்க் இல்லாத இடத்துல இவங்க கவர்மெண்டே ஒரு பேங்க் வந்து வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அந்த மாதிரி ஸ்டேட், அவங்க வந்து ஒவ்வொரு ராஜா ரூல் பண்றதையும் ஒரு ஸ்டேட்னு சொல்றாங்க. சோ அந்த ராஜா வச்சிருக்கிற பேங்க், சோ ஸ்டேட் ஓன்டு பேங்க்ஸ் இருந்தா அது அப்படியே இருக்கட்டும், இல்லைன்னா அந்த ஸ்டேட்ல இருக்க மக்களேமோ ஒரு பணம் போட்டு ஒரு பேங்க் ஆரம்பிக்கிற மாதிரி எல்லாம் ஒரு ஐடியா வந்து சொல்றாங்க. இதுதான் லேட்டர் ஆன் இந்தியா முழுதும் இந்த மாதிரி பேங்க்ஸ் வருது. வந்தோடனே 1 ஜூலை 1955ல இந்த பேங்க வந்து கவர்மெண்ட், இந்தியன் கவர்மெண்ட் வந்து எடுத்துக்குது. அதாவது 51% ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து கவர்மெண்ட் பண்ணுது. சோ இது இந்தியா முழுதும் இருக்கிறதுனால இது பேர் வந்து, இதெல்லாம் வந்து ஸ்டேட் பேங்க்ஸ், கரெக்டுங்களா? ஒவ்வொரு மாகாணத்திலையும் இருக்கிற பேங்க். சோ ஸ்டேட் ஓன்டு பேங்க், அதாவது அந்த ஸ்டேட்டோட பேங்க். சோ அதனால இது வந்து என்னாச்சு? ஸ்டேட் பேங்க். இந்தியா மூலமா, இந்தியா ஃபுல்லா இருக்கிறதுனால ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்னு வர ஆரம்பிச்சிச்சு. இதோட பேரு இப்படிதாங்க வந்துச்சு. இதோட பர்த் டேட்டு இதுதான், 1 ஜூலை 1955. அன்னைக்குதான் வந்து இது பொது உடைமை ஆக்கப்பட்டுச்சு.
இது போக இந்த ஸ்டேட் பேங்க்குக்கு 7 சிஸ்டர் பேங்க்ஸ் இருந்தாங்க. சிஸ்டர் பேங்க்ஸ் அப்படின்னா ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் எல்லாமே சேம் தாங்க. சேர்மன் வந்து ஒரே ஆளா இருப்பாங்க. ஸ்டேட் பேங்க் யார் சேர்மனோ இந்த 7 சிஸ்டர் பேங்க்ஸ்க்கும் அவங்கதான் சேர்மனா இருப்பாங்க. எம்டி மட்டும் வேற வேற ஆள் இருப்பாங்க. இந்த 7 பேங்க்கும் வேற வேற எம்டி இருப்பாங்க. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு வேற எம்டி இருப்பாங்க. ஆனா எல்லா எம்டியும் ஒரே சேர்மன்ட்ட தான் ரிப்போர்ட் பண்ணுவாங்க. ஒரே ரூல்ஸ் தான் ஃபாலோ பண்ணுவாங்க. ஸ்டேட் பேங்க் சொல்றதுதான் ஃபைனல். அந்த மாதிரி இவங்க 7 பேருக்குமே இதுதான் பெரிய அண்ணன் இல்ல பெரிய அக்கா ஃபேமிலியில மூத்தவங்க மாதிரி. ஸோ அந்த மீதி இருந்த பேங்க்ஸ் எல்லாம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் பாட்டியாலா, அடுத்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் ஹைதராபாத், அடுத்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் பிக்கனீர் அண்ட் ஜெய்ப்பூர், அடுத்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் மைசூர், அடுத்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் டிராவன்கோர், அடுத்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் சௌராஷ்டிரா, அடுத்தது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இண்டோர். இந்த 7 பேங்க்கும் ஸ்டேட் பேங்க்கு கீழே இருந்துச்சு. ஓகேங்களா? இப்ப ஸ்டேட் பேங்கோட ஹெட் குவார்டர்ஸ் வந்து மும்பை. முதல்ல கல்கட்டால இருந்துச்சு. அத வந்து மும்பைக்கு, அதாவது இம்பீரியல் பேங்கா இருக்கும்போது கல்கட்டாவா இருந்துச்சு. ஸ்டேட் பேங்க் ஓபன் பண்ணும்போது மும்பைக்கு மாத்திட்டாங்க. ஸோ இப்போ பிரசன்ட் சேர்மன் வந்து யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்ரீ தினேஷ் குமார் பாரா. ஓகேங்களா? இவர் தான் இப்போ பிரசன்ட் சேர்மன். ஸோ இந்த லிபரலைசேஷன், பிரைவேடைசேஷன், குளோபலைசேஷன்ல இன்னொரு இம்பார்ட்டன்டான பாயிண்ட் வந்து அப்ப இருந்த பிரைம் மினிஸ்டரும் அப்ப இருந்த பினான்ஸ் மினிஸ்டரும். பிரைம் மினிஸ்டர் வந்து நரசிம்ம ராவ். ஸோ நரசிம்ம ராவ் சார் பீரியட்ல தான் நீங்க வந்து இந்த லிபரலைசேஷன், பிரைவேடைசேஷன், குளோபலைசேஷன் கொண்டு வந்தாங்க. அப்ப இருந்த பினான்ஸ் மினிஸ்டர் ரெக்கமெண்ட் பண்ணாரு. அவர் வந்து யாருன்னா மிஸ்டர் மன்மோகன் சிங். ஸோ இந்த எல்பிஜியை வந்து நரசிம்மன் கமிட்டில தான் ரெக்கமெண்ட் பண்ணிருப்பாங்க. அதாவது யாரு ஹெட்? நரசிம்மராவ் தான் ஹெட். நரசிம்மன் கமிட்டில தான் இதை ரெக்கமெண்ட் பண்ணிருப்பாங்க. ஸோ எதுக்காண்டி இந்த எல்பிஜி கொண்டு வந்தாங்க அப்படின்னா நம்மள்ட்ட நிறைய என்பிஎஸ் இருந்தது. அப்ப இருந்த ப்ராப்ளம்ஸ் என்ன, பேங்கிங்ல இருந்த ப்ராப்ளம்ஸ் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு நிறைய என்பிஎஸ் இருந்தது. என்பிஏ பயங்கர ஜாஸ்தி இருந்தது. ரூரல் வில்லேஜுக்கெல்லாம் இந்த பேங்கிங் சர்வீசஸ் எடுத்துட்டு போகணும் அப்படின்னு நினைச்சாங்க. மூணாவது வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட், லோனுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ரொம்ப ஜாஸ்தி இருந்துச்சு. ஓகேங்களா? அதுக்கடுத்து லோன் வந்து ஈஸியா கிடைக்கல. லோன் வந்து அவைலபிலிட்டி ஈஸியா இல்ல, அக்சசிபிலிட்டியும் ஈஸியா இல்ல. இப்ப நீங்க பேங்க்குள்ள போறதே கஷ்டமா இருக்கு. அங்க போனீங்கன்னா நிறைய ப்ரொசீஜர்ஸ் இருக்கு. ஸோ லோன் வந்து இது இல்ல. இன்னொன்னு வந்து அவேர்னஸ் இல்ல, மக்களுக்கு நடுவுல அவேர்னஸே இல்ல. ஸோ பினான்சியல் இன்க்ளூஷன் இல்ல. ஓகேங்களா? இதுக்காண்டிதான் எல்பிஜியை கொண்டு வந்தாங்க. எல்பிஜி கொண்டு வந்தோடனே பிரைவேடைசேஷன்றதுனால நிறைய பிரைவேட் பேங்க்ஸ் வந்து இந்த 1991 அப்புறம் தான் ஓபன் பண்ணாங்க. அதுல வந்து ஒரு 10-15 பிரைவேட் பேங்க் ஓபன் பண்ணிருப்பாங்க. இப்பயும் அப்ப ஓபன் பண்ண பேங்க் இப்பயும் ரன்னிங்ல இருக்கிறது வந்து நம்மளுக்கு ரொம்ப ஃபேமஸா தெரிஞ்ச ஐசிஐசிஐ, அடுத்தது ஹெச்டிஎஃப்சி, அதுக்கு அடுத்தது வந்து யூடிஐ, யுனைடெட் ட்ரஸ்ட் ஆஃப் இந்தியா தான் இப்ப ஆக்சிஸ் பேங்க்னு பேர் மாத்திருக்காங்க. ஸோ அது அடுத்து இண்டஸ்இண்ட் பேங்க். ஸோ இதெல்லாம் அப்போல இருந்து இப்போ வரைக்கும் நடைமுறையில இருக்கிற பேங்க்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் பிரைவேட் பேங்க். ஸோ இந்த பிரைவேட் பேங்க்ஸ்லாம் இந்த டைம்ல வந்துச்சு. ஆனா ஃபர்ஸ்ட் வந்த பிரைவேட் பேங்க் வந்து எது அப்படின்னு பாத்தீங்கன்னா இண்டஸ்இண்ட் பேங்க் தாங்க. எப்போ 1994ல இந்த பேங்கை ஸ்டார்ட் பண்றாங்க. இதோட ஹெட் குவார்டர்ஸ் வந்து மும்பை. ஸோ இதுதாங்க பேங்கிங்கோட ஹிஸ்டரி. ஸோ பேங்கிங்னாலே முதல்ல இண்டிபெண்டன்ஸ்க்கு முன்னாடி எப்படி பேங்க்ஸ் இருந்துச்சு, பின்னாடி எப்படி பேங்க்ஸ் இருந்துச்சு, ஆர்பிஐ எப்படி வந்துச்சு, எஸ்பிஐ எப்படி வந்துச்சு. ஸோ இதுதான் மேஜர் பேங்க்ஸ். பிரைவேட் பேங்க்ஸ் எப்போ வந்துச்சு. ஸோ இதுதாங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நம்மளோட புது பேட்ச் ஜான்வரி 17 ஸ்டார்ட் பண்ணுறோங்க. இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க ஆஃப்லைன் இல்லை ஆன்லைன் நீங்கள் என்ரோல் பண்ணிக்கலாம். ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பி என்ரோல் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.